நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது அர்மகதோன் கவுண்டவுன், இஸ்ரேலும் இறுதி நாட்களும். உலக சரித்திரத்திலேயே மிகவும் விலைமதிப்பற்ற பல வல்லரசு நாடுகளும் இரகசிய இராணுவங்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இன்று வரை தேடி தேடி அலையும் ஒரு மாபெரும் பொக்கிஷம் உலகத்தில் இருக்கிறது. அது எந்த மன்னனின் கிரீடமோ வைரமோ அல்ல. அது சீனாய் மலையில் தேவன் தன் சொந்த விரலால் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்த அந்த 2 கற்பலைகளை உள்ளே வைத்திருக்கும் முழுவதும் தங்கத்தால் வேயப்பட்ட தேவனுடைய மகிமை இறங்கி வரும் அந்த மாபெரும் உடன்படிக்கை பெட்டி. கற்பனை செய்து பாருங்கள். யோர்தான் நதியை பிளந்த பெட்டி, எரிக்கோ கோட்டையை தரைமட்டமாக்கிய பெட்டி, பெலிஸ்தியர்களின் தாகோன் சிலையை சுக்கு நூறாக உடைத்த பெட்டி, தொட்டவனை துடிதுடிக்க கொஞ்சம் மாபெரும் வல்லமை கொண்ட அந்த உடன்படிக்கை பெட்டி. சாலமோன் கட்டிய எருசலேம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 2 கேருபீன்களின் செட்டைகளுக்கு கீழே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டி இன்று எங்கே இருக்கிறது? அது எப்படி உலகத்தின் கண்களில் இருந்து திடீரென ஆவியாக மறைந்து போனது? கிறிஸ்துவுக்கு முன் 586 பாபிலோனிய பேரரசன் நேபுகாத் நேச்சார் எருசலேமை தரைமட்டமாக்கி தேவாலயத்தை தீக்கிரையாக்கினான் என்று நாம் சரித்திரங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த கொடுமையான பாபிலோனர்கள் யார்? தேவாலயத்தை இடிக்க தேவன் ஏன் இவர்களை அனுமதித்தார்? இதனுடைய ஆணிவேரை நாம் ஆதியாகமத்தில் புரட்டி பார்த்தால் ஒரு பகீர் உண்மை காத்திருக்கிறது. ஆதியாகமம் 10:8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். கூஸ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். அவன் ராஜ்யத்திற்கு ஆதி சினையார் தேசத்தில் உள்ள பாபிலோன். உலகத்தின் முதல் கொடூரமான சக்கரவர்த்தி தேவனை எதிர்த்து மாபெரும் பாபிலோன் கோபுரத்தை கட்டி உலகத்தில் விக்கிரக ஆராதனையை தொடங்கி வைத்த அந்த நிம்ரோத் என்ற மனிதனின் நேரடி வம்சம்தான் இந்த பாபிலோனியர்கள். ஆதியாகமத்தில் நோவாவின் சாபத்தை பெற்ற காமின் வழியில் வந்த இந்த நிம்ரோதின் வம்சம் பல 100 வருடங்கள் கழித்து சேமியன் வழியில் வந்த இஸ்ரவேலர்களின் தேவாலயத்தையே இடிக்க வந்து நிற்கிறது. சரித்திரத்தின் இந்த இரத்த தொடர்பு எவ்வளவு ஆழமானது என்று பாருங்கள். நிம்ரோதின் வம்சமான அந்த பாபிலோனியர்கள் எருசலேம் தேவாலயத்தை இடித்தபோது உள்ளே இருந்த உடன்படிக்கை பெட்டி அவர்கள் கொள்ளையடித்து சென்றார்களா? இங்கேதான் சரித்திரத்தின் மாபெரும் ட்விஸ்ட் இருக்கிறது. 70 வருட அடிமைத்தனத்திற்கு பிறகு எஸ்ராவின் காலத்தில் யூதர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பிய போது பாபிலோனியர்கள் கொள்ளையடித்து சென்ற தேவாலயத்து பொருட்களின் பட்டியலை பைபிள் எஸ்ரா 1வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில் மிக துல்லியமாக தருகிறது. தங்க தட்டுகள் 30, வெள்ளி தட்டுகள் 1000, தங்க கிண்ணங்கள் 30 என்று 5400 பாத்திரங்களின் பட்டியலை பைபிள் தருகிறதே தவிர அந்த பட்டியலில் மாபெரும் உடன்படிக்கை பெட்டி இடம்பெறவே இல்லை. அப்படியானால் பெட்டி பாபிலோனுக்கு போகவில்லை. தேவாலயம் இடிக்கப்பட்ட போது அது எரியவும் இல்லை. பின் எப்படி அது மாயமாக மறைந்தது? யூத சரித்திர புத்தகங்களான மக்கபேயர் என்ற வரலாற்று நூலில் ஒரு அதிர்ச்சியான பதிவு இருக்கிறது. பாபிலோனியர்கள் எருசலேமுக்கு நுழைவதற்கு சற்று முன்பாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு இரகசிய எச்சரிக்கையை கொடுக்கிறார். எரேமியா உடனடியாக உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு மோசேயின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மாபெரும் நேபோ மலைக்கு ஓடி சென்று ஒரு ஆழமான குகைக்குள் அந்த பெட்டியை வைத்து வாசலை மூடி சீல் வைத்து போட்டார். இன்று வரை அந்த பெட்டி எந்த குகையில் இருக்கிறது என்று ஒருவருக்கும் தெரியாது. தேவன் இஸ்ரேல் மக்களை மீண்டும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும் வரை அது இரகசியமாக இருக்கும் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. ஆனால் இதைவிட பல மடங்கு அதிர்ச்சியான, நம்மை எல்லாம் கண்ணீர் விட வைக்கும் இன்னொரு மாபெரும் இரகசியத்தை ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முன்வைக்கிறார். ரான் வியாட் என்ற ஆராய்ச்சியாளர் எருசலேமில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கொல்கொதா மலையின் கீழே பல வருடங்கள் தோண்டி ஆராய்ச்சி செய்தார். அங்கே ஒரு ஆழமான குகையை கண்டுபிடிக்கிறார். அவருடைய கூற்றுப்படி எரேமியா தீர்க்கதரிசி உடன்படிக்கை பெட்டியை நேபோ மலைக்கு கொண்டு செல்லவில்லை. மாறாக எருசலேம் தேவாலயத்திற்கு நேர்கீழே உள்ள சுரங்க பாதைகள் வழியாக கொண்டு சென்று கொல்கொதா மலையின் அடியில் உள்ள ஒரு குகையில் மறைத்து வைத்தார். இப்படியாக சொல்லுகிறார். இதில் என்ன ஆச்சரியம் என்கிறீர்களா? மத்தேயு 27:51 உங்கள் பைபிளில் படித்து பாருங்கள். இயேசு சிலுவையில் மரித்த வினாடியில் பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தன. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி
இயேசு சிலுவையில் தொங்கும்போது பூமி அதிர்ந்து சிலுவைக்கு நேர்கீழே பாறையில் ஒரு பெரிய பிளவு உண்டானது. இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்த அந்த பரிசுத்த இரத்தம் அந்த பாறையின் பிளவு வழியாக பூமிக்கு கீழே பல அடி ஆழத்தில் வடிந்தது. சரியாக அங்கே மறைந்து வைக்கப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியின் கிருபாசனத்தின் மேல் சொட்டு சொட்டாக விழுந்தது. பழைய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியன் எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பெட்டியின் மேல் தெளிப்பானோ அதுபோல மாபெரும் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவின் இரத்தம் நேரடியாக உடன்படிக்கை பெட்டியின் மீதே விழுந்து உலகத்தின் பாவங்களை நிரந்தரமாக சுத்திகரித்தது. இதை நினைக்கும் போதே நம் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறதே. சரித்திரத்தின் தேவனுடைய கட்டுப்பாட்டில் எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது என்பதற்கு இதுவே மாபெரும் சாட்சி. இன்று இஸ்ரேல் 3ஆம் தேவாலயத்தை கட்ட தயாராகிவிட்டது என்று பார்த்தோம். அந்த தேவாலயம் கட்டப்பட்டால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க அந்த உடன்படிக்கை பெட்டி மீண்டும் வெளியே வரும். ஆனால் அந்த தேவாலயம் கட்டப்படும் அதே இடத்தில், அதாவது அந்தி கிறிஸ்துவின் அந்த மகா உபத்திரவ காலத்தின் தொடக்கத்தில் எருசலேம் வீதிகளில் உலக சரித்திரத்தையே அதிர வைக்க போகும் 2 மனிதர்கள் திடீரென தோன்றுவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 11வது அதிகாரத்தில் இவர்களை 2 சாட்சிகள் என்று அறிவிக்கிறார். அவர்கள் ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள், கரடு முரடான கோணிப்பட்டையை உடுத்தி இருப்பார்கள். இந்த 2 பேரும் எருசலேம் தேவாலயத்திற்கு முன்பாக நின்று உலகத்தின் பாவங்களுக்காகவும் அந்தி கிறிஸ்துவின் கொடூர ஆட்சிக்காகவும் ஆவேசமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த 2 மனிதர்களுக்கும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் தெரியுமா? யோவான் 11:5-6 வசனங்களை பாருங்கள். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவனுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சித்து போடும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் இந்த 2 சாட்சிகள் வேறு யாருமல்ல, பழைய ஏற்பாட்டில் மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட எலியா மற்றும் ஏனோக்கு என்கிறார்கள். இன்னும் சிலர் தண்ணீரை இரத்தமாக மாற்றும் நிகழ்ச்சி இருப்பதால் அவர்கள் எலியாவும் மோசேயும் என்கிறார்கள். இயேசு மறுரூப மலையில் உருமாறிய போது அவருக்கு இருபுறமும் நின்றவர்கள் இதே எலியாவும் மோசேயும் தானே. இந்த 2 பேரும் 3.5 வருடங்கள், அதாவது 1260 நாட்கள் எருசலேமில் நின்று கொண்டு உலகத்தை ஆட்டி படைக்கப் போகிறார்கள். உலகத்தின் எந்த இராணுவத்தாலும் எந்த அந்தி கிறிஸ்துவின் இராணுவ வீரர்களாலும் இந்த 2 பேரும் வாயிலிருந்து புறப்படும் அக்கினியினால் அங்கேயே சாம்பலாவி போவார்கள். உலகமே இவர்களை பார்த்து பயந்து நடங்கும். ஆனால் இந்த இடத்தில் யோவான் ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தை 2000 வருடங்களாக உலகத்துக்கு ஒரு புரியாத மர்மமாகவே இருந்தது. ஆனால் இன்று உங்கள் சட்டை பையில் இருக்கும் ஒரு சாதாரண பொருள் அந்த 2000 வருட மர்மத்தை எப்படி உடைக்கிறது என்று பாருங்கள். 3.5 வருடங்கள் முடிந்த பிறகு தேவன் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம் முடிகிறது. அப்போது பாதாளத்திலிருந்து ஏறி வரும் மிருகம், அதாவது அந்தி கிறிஸ்து, அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை கொன்று போடுகிறான். அவர்களுடைய பிணங்கள் எருசலேமின் பிரதான வீதிகளில் 3.5 நாள் அனாதையாக கிடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது என்ன நடக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 11:9 சொல்லுகிறது. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறையில் வைக்க மாட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த யோவானை பார்த்து அன்றைய விஞ்ஞானிகள் சிரித்தார்கள். எருசலேம் வீதியில் 2 பிணங்கள் கிடந்தால் அதை எப்படி உலகத்தில் உள்ள மற்ற எல்லா ஜாதிகளும் அத்தனை பாஷைக்காரர்களும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும்? அமெரிக்காவில் இருப்பவனுக்கு இந்தியாவில் இருப்பவனுக்கும் எருசலேமில் கிடக்கும் பிணம் எப்படி தெரியும் என்று நாத்திகர்கள் பைபிளை பார்த்து கேலி செய்த நாட்கள் இருந்தது. ஆனால் இன்று பைபிளை பார்த்து கேலி செய்த அதே விஞ்ஞானிகள் இன்று செயற்கைக்கோள்களையும் இணையதளங்களையும் கண்டுபிடித்து உலகத்தின் அத்தனை மக்களின் கைகளிலும் ஸ்மார்ட் போனை கொடுத்து விட்டார்கள். இன்று எருசலேமில் ஒரு குண்டு வெடித்தால் அடுத்த நொடியே அது உலகம் முழுவதும் லைவாக ஒளிபரப்பப்படுகிறதே. அந்த 2 சாட்சிகள் கொல்லப்பட்டு எருசலேம் வீதிகளில் கிடக்கும் போது உலகத்தின் அத்தனை நியூஸ் சேனல்களும் யூடியூபர்களும் இதை லைவாக உலகம் முழுவதும் காட்டுவார்கள். அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள பல கோடி மக்கள் தங்கள் கைகளில் உள்ள மொபைல்கள் வழியாக இதை பார்ப்பார்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் யோவான் சொன்ன இந்த மாபெரும் வார்த்தை இன்று நம் கையில் உள்ள மொபைல் போன் மூலமாக சாத்தியமாக போகிறது. இதைவிட பைபிளுக்கு என்ன ஆதாரம் வேண்டும்? உலகமே சந்தோஷப்படும்.
அந்தி கிறிஸ்துவின் ஆட்கள் ஒருவருக்கு ஒருவர் இனிப்புகளை கொடுத்து கொண்டாடுவார்கள். நம்மை வாட்டி வதைத்த இந்த 2 பேரும் செத்து விட்டார்கள் என்று எருசலேம் வீதிகளில் பார்ட்டிகள் நடக்கும். சரியாக 3.5 நாட்களுக்கு பிறகு உலகமே டிவியிலும் மொபைலிலும் லைவாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த வினாடியில் பரலோகத்திலிருந்து ஜீவ சுவாசம் வந்து அந்த 2 பிணங்களுக்குள்ளும் நுழையும். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த 2 சாட்சிகளும் உலகத்தின் கேமராக்களுக்கு முன்பாக உயிரோடு எழுந்து கால் ஊன்றி நிற்கப் போகிறார்கள். அதை பார்க்கிற உலகத்தின் அத்தனை மனிதர்களும் மாபெரும் பயம் உண்டாகும். அடுத்த வினாடி வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கும், இங்கே ஏறி வாருங்கள். உலகமே பார்த்து கொண்டிருக்க அந்த 2 சாட்சிகளும் புவியீர்ப்பு விசையை உடைத்து கொண்டு மேகத்தில் ஏறி பரலோகத்துக்கு போவார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு சென்ற நாளிகையில் எருசலேமில் மாபெரும் பூமி அதிர்ச்சி உண்டாகும். நகரத்தின் 1/10 இடிந்து விழும். 7000 பேர் ஒரே நொடியில் செத்து விழுவார்கள். தப்பி பிழைத்தவர்கள் பயந்து நடங்கி பரலோகத்தின் தேவனை துதிப்பார்கள். ஆதியாகமத்தில் நிம்ரோதின் வம்சமாக தொடங்கிய அந்த பாபிலோனிய பேரரசு தேவாலயத்தை இடித்தது முதல் காணாமல் போன உடன்படிக்கை பெட்டியின் மர்மம், இயேசுவின் இரத்தம், எருசலேமின் வீதியில் சாக போகும் 2 சாட்சிகள், அதை லைவாக பார்க்க போகும் நம் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன்கள் வரை பைபிளின் தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு பிரமாண்டமாக அறிவியல் துல்லியத்தோடு நம் கண் முன்னே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ பல ஆயிரம் வருடங்கள் கழித்து நடக்க போகும் காரியங்கள் அல்ல. நாளை காலையிலோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ எந்த நொடியிலும் ஆரம்பிக்கப்படலாம். அர்மகதானின் கவுண்ட் டவுன் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. இப்படிப்பட்ட பயங்கரமான நாட்கள் வருவதற்கு முன்பாக நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்பட தயாராக இருக்கிறோமா? இதோ இன்றே நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இந்த மெகா எபிசோடு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த உண்மைகளை உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மாரநாதா, இயேசுவே வாரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.